சான்றிதழ் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும், நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக, அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து பேராசை பெருநஷ்டம் என்ற தலைப்பில் சிந்தனை விருது வழங்க மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் சத்யபிரியா பொய்யாமொழி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளம். வையகம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இன்று நமக்கு சிறப்பானதொரு துரிய தவத்தை நடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி பாக்யலட்சுமி அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு பேராசை பெருநஷ்டம். மனித வாழ்வின் நோக்கமே இந்த இயற்கையை உணர்ந்து கொண்டு அதோடு இணைந்து இன்பமாகவும் இனிமையாகவும் வாழ்ந்து ஒரு முழுமை நிலையை அடைவதுதான். மனிதனுடைய 6வது அறிவின் சிறப்பு என்னன்னு கேட்டா, தானும் இனிமையாக வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு அறிவுதான். அதாவது யாருக்கும் துன்பம் செய்யாமலும், யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒத்தும் உதவியாக இருந்து உதவி செய்து வாழ்வதுதான். இந்த உண்மைகளில் எல்லாம் தெரிந்து உணர்ந்து வாழ்பவர்கள் ஒரு சில பேர்கள் தான். சில பேர் தான். அவர்கள் தானும் இனிமையாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாக சித்தர்களாக, யோகிகளாக, மகான்களாக திகழ்ந்து கொண்டு நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டே இருக்கிறாங்க. இந்த வாழ்வின் நோக்கத்தை தெரியாமல் வாழ்பவர்கள் தான் துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் இந்த உலகத்தில். அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க, உள்ளத்தின் களங்கமாகிய நோய்களும் உயிரின் களங்கமாகிய வாழ்க்கை சிக்கல்களும் தான் ஒரு மனிதனுக்கு துன்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனிதன் தன் தேவைகளில் எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கான அவனிடம் அந்த ஆற்றல், சக்தி இதோட சேர்ந்து இந்த விஞ்ஞான வளர்ச்சியின் உதவியோடு அவன் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறான் அவனுடைய தேவைகள் எல்லாம். அப்படி இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா மனதில் ஒரு நிறைவே கிடையாது. எப்பவுமே ஒரு துன்பத்தோட தான் அல்லோலப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த தேவைகளை எல்லாம் அளவுக்கு மீறி, தேவையையே அளவுக்கு மீறி அதிகரித்து கொண்டு இருக்கின்றாரு இந்த இப்போ இருக்கிற மனிதர்கள் எல்லாமே. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா சொல்றது உணவு, உடை, உறைவிடம். இது 3ம் தான். உண்பதற்கு உணவு வேணும், உடை வேணும் நம்ம உடுத்திக் கொள்வதற்கு, நம்ம தங்குவதற்கு அந்த உறைவிடம், வீடு இது தேவை. இதையேதான் சாமிஜியும் சொல்லுவாங்க, பசி, தாகம், வெப்ப தட்ப மாறுதலால் ஏற்படும் உடல் கழிவுகளின் உந்து வேகத்தின் விளைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் தாண்டி, இதுதான் அடிப்படை, இதையெல்லாம் தாண்டியே அந்த தேவையையே அளவுக்கு அதிகமாக மாற்றிக்கொண்டு தன்னை உட்படுத்தி கொள்ளும் போதுதான் அது சிக்கல்களாக மனிதனுக்கு துன்பங்களாக விளைவு வருது. அதுதான் சொல்லுவாங்க, நாம் வாழ்வதற்கு செலவு ரொம்ப கம்மியாம். ஆனா மற்றவர்களைப் போல வாழ நம்ம நினைக்கும் போதுதான் செலவு அதிகமாயிடுது அப்படின்ட்டு. அது உண்மைதான். அதாவது மனிதனிடத்துல பாத்தீங்கன்னா தன்முனைப்பு என்ற ஒரு விஷயம், தான் தனது என்ற எண்ண எழுச்சிகளால் உருவானதுதான் அதன் மூலம் அந்த தன்முனைப்பு தான் தான் தனது என்ற எண்ண எழுச்சி. அதிலிருந்து உருவாகக்கூடியதுதான் அந்த 6 தீய குணங்களும். தான் என்பது இப்ப நான் தான் பெரியவன், நான் தான் முதன்மையானவன், நான் தான் ஃபர்ஸ்ட் செய்வேன், நான் தான் முன்னாடி போவேன் அப்படின்ட்டு நினைக்கிறது. தனது என்பது ஒரு பொருளையோ நபரையோ அது எனக்கு மட்டும்தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் அது அதோட பிணைப்பு அப்படின்னு சொல்லி எல்லை கட்டிய ஒரு நிலைக்கு வரும்போதுதான் அது தன்முனைப்பாக, ஈகோவாக மாறுது. அது மட்டும் இல்லாம அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் இவற்றால் தான் இந்த 6 தீய குணங்களாக வருது. அதுல முதன்மையா இருக்கிறது என்ன பாத்தீங்கன்னா பேராசை. அடுத்து மகரிஷி சொல்றது பேராசை, சினம், கடும்பற்று,
உயர்வு தாழ்வு மனப்பான்மை, பாலுணர்வு, வஞ்சம் இத சொல்றாங்க. அப்ப இதுல எது முதன்மையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆசை தான். இது அத்தனைக்கும் உருவாகுறதுக்கு முதன்மையா இருக்கிறது இந்த ஆசை என்ற ஒரு உணர்வு தான். உணர்ச்சி தான். ஆசையின் மறுமலர்ச்சி தான் 6 தீய குணங்களுமே வருது. இதுல முதலாவதாக வருவது தான் பேராசை. பேராசை என்பது ஒரு முறைப்படுத்தப்படாத ஆசை அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, அது நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தான் அந்த பேராசை. அடுத்து சினம். ஆசை தடைப்படும்போது, அந்த வருகின்ற ஆசை அந்த பேராசையா கூட வந்துரும். அதுல அதுல நமக்கு ஏதாவது ஒரு பிரேக் விழுந்துருச்சு, நடைபெறாம இருக்குன்னா, அப்ப நமக்குள்ள எழுகின்ற ஒரு உணர்ச்சி தான் சினம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கடும் பற்று என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் அந்த ஆசையுள்ள பொருள் தனக்கு வேண்டும் அப்படி அத யாருக்கும் கொடுக்கக்கூடாது. பிறர் கவராமல் பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு செயல் தான் இந்த கடும் பற்று. முறையற்ற பால் கவர்ச்சி என்பது அதே ஆசை முறையற்று பிற பாலினத்தை நாடுவது. இப்ப ஆண்னா பெண் மீதோ, பெண்ணா ஆண் மீதோ முறையற்று போகுவது இந்த ஒரு குணநலம். உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்பது பார்த்தீங்கன்னா, ஆசை, பொருள், செல்வாக்கு, புகழ் இவற்றின் மீது அழுந்தி மற்ற மக்களோட நம்மள கம்பேர் பண்ணி, அவங்க உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு நினைப்பது தான் உயர்வு தாழ்வு மனப்பான்மை. இந்த வஞ்சம் என்ற கடைசி அந்த 6 தீய குணத்துல சினம் வருது இல்லைங்களா? ஆசையிலிருந்து பேராசையிலிருந்து சினமா மாறுது. அந்த சினத்த முடிக்க அதுக்கு வலுவையும், வாய்ப்பையும் நாடி நிற்கும் ஆசை. எப்படியாவது ஒரு வஞ்சம் வச்சுக்கிறது. நமக்கு இப்படி பண்ணாங்களே, அத எப்படியாவது இவங்களுக்கு வந்து அவங்கள அந்த சில விஷயங்கள நம்ம செய்ய விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத இருப்பு கட்டி ஒரு குணமாக உள்ள வச்சுக்கிறது. அப்படி அதுதான் வந்து நாடி நிற்கும். அது ஒரு ஆசை. அப்படி எல்லாத்துக்குமே அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆசை தான். அதுதான் சாமிஜி சொல்றாங்க, ஆசையை ஆசையே ஒரு தேவைதான். அத வந்து நம்ம இல்லாம ஆசைய சுத்தமா ஒழிக்க முடியாது. அதை நாம வந்து சீரமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கு தான் அகத்தாய்வு பயிற்சிகள்ல ஆசை சீரமைத்தல் பயிற்சியையே சாமிஜி வச்சாங்க. ஒவ்வொருக்கும் எது தேவையோ, அதற்கு அதிகமாக எது கிடைச்சாலும் அது ஒரு ஆசைதான். தேவை என்பது உடலிலிருந்து எழுவது. ஆசை என்பது மனதிலிருந்து எழுவது. ஆசையின் மூலம் கிடைக்கக்கூடிய இன்பம் காரணமாக, அந்த இன்பத்திலேயே மனம் தோய்ந்து ஒரு மகிழ்ச்சி அந்த ஆசையின் மூலம் நமக்கு அந்த ஒரு விஷயத்திலேருந்து கிடைக்குதுன்னா, அதிலேயே ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகி, மீண்டும் மயங்கி, மயங்கி அது ஒரு நிலைக்கு போகும் பாருங்க. எல்லையற்று ஒரு அளவுக்கு மீறி போகும்போது தான் அது பேராசையாக மாறுது. எல்லாமே வாழ்க்கையில சீக்கிரமா கிடைக்கணும். இதெல்லாம் ஒரு பேராசை. உடனே கிடைச்சிடணும். நான் நினைச்சது உடனே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. சீக்கிரமே முன்னேறணும். உடனே முன்னேறிடணும். எந்த முயற்சியும் இல்லாம, இல்ல கொஞ்சம் முயற்சி போட்டா கூட அதுக்கு உடனே பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே கூட ஒரு வகையில ஒரு பேராசை தான். எல்லாத்துக்குமே ஒரு காலம், நேரம் இதெல்லாம் இருக்கு. அந்த ஆசை தான் பேராசையாக மாறுது. கஷ்டப்பட்டு முயற்சி செய்து கிடைக்காத எந்த ஒரு விஷயமும், அது பொருளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அது நமக்கு சந்தோஷத்தையே குடுக்காதுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆசை சாமிஜி ஒரு கவியில சொல்றாங்க, "இச்சை என்பது ஒரு தேவை உணர்வாகும். இச்சை என்ன ஆசை. இச்சை உள்ளவரையே நம் வாழ்வாகும்." ஆசை என்பது கண்டிப்பா தேவை. அது இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வாழ்வே இருக்கு அப்படின்னு ஒரு கவியில குறிப்பிட்டிருக்காரு. இப்ப உயிர் வாழ்வதே ஒரு ஆசைதான். நான் உயிரோட இருக்கணும், நல்லபடியா உடல எல்லாம் வச்சுக்கணும்ன்றதே ஒரு தேவையான, முக்கியமான ஒரு ஆசைதான். உணர்ச்சி நிலையில அந்த ஆசையே அறிவு மயக்கமுறும்போது தான் அது பேராசையாக மாறுது. இப்படி உருவாகின்ற இந்த ஆசை, இந்த பேராசை தான் வாழ்வில் வந்து பெரும் நஷ்டத்தை எல்லாம் இந்த அறிவு மயக்கமுற்று, அதிலேயே தோய்ந்து ஒரு அடிக்ஷன் ஆகி ஒரு ஆசைய அதிலேயே தோய்ந்து வரும்பொழுது தான் அந்த ஆசை பேராசை அதுதான் நமக்கு ஒரு பெரும் நஷ்டத்தையும், துன்பத்தையும் கொடுக்குது. கொடுத்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம மன அமைதிய முதல்ல கெடுக்குது. நமக்கும் கெடுக்குது, நம்மை சார்ந்தவர்களையும் அது அந்த அமைதிய கெடுக்க வைக்குது. இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு விவசாயி ஒரு ஊரின் எல்லையில ஒரு சின்ன குடிசை போட்டுட்டு இருக்காரு. அவர் தன்னுடைய மனைவி, 2 குழந்தைகளோட ஒரே ஒரு துண்டு நிலத்த வச்சு, அதுல வந்து நல்லா பயிரிட்டு, உழைத்து, ஈட்டி, அவருக்கு தேவையானது அந்த சின்ன துண்டுல இருந்தே கிடைக்குது அவருக்கு. அத மட்டுமே வச்சுக்கிட்டு, வரவா வச்சுக்கிட்டு மிக சந்தோஷமாக காலம் தள்றாரு. 2 வேளை உணவு தான் உட்கொள்வாங்க அவங்க. இருந்தாலும் மாலை நேரம் இருட்டியவுடன் பார்த்தீங்கன்னா, அவங்க உடனே உறக்கத்துக்கு சென்று விடுவாங்க. ஏன்னா அப்பல்லாம் அப்படிதான்.
கிராமத்துல எல்லாம் இன்னும் கூட கிராமங்கள்ல அந்த பழக்கம் இருக்கு. 6:30, 7 ஆச்சுனாலே அவங்க லைட்டா ஒரு டிஃபன் எடுத்துக்கிட்டு, அப்பவே படுக்கறதுக்கு போயிடுவாங்க. ஏன்னா, அடுத்த நாள் விடியகாலம் 3, 4க்கெல்லாம் எழுந்துருவாங்க அவங்க. அதேபோல அந்த விவசாயி குடும்பத்தோட இந்த மாரி ஒரு செயல்ல இருக்காங்க. மாலை வேலை ஒப்பன என்ன பண்ணுவாங்கன்னா, மாலை நேரம் ஆன உடனே குழந்தைகள், மனைவிலாம் வீட்டு உள்ள படுத்துப்பாங்க. இந்த விவசாயி மட்டும் வெளிய ஒரு கட்டில் போட்டு, கயிறு கட்டில் சொல்லுவாங்க இல்லைங்களா? அத போட்டுட்டு, கால் மேல கால போட்டுக்கிட்டு, வானத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே, பாட்டு பாடிக்கிட்டு, அவ்வளோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அந்த விவசாயி வாழ்ந்து கொண்டிருந்தாராம். அப்ப ஒரு நாள் அந்த நாட்டு மன்னன் வந்து மன்னனும், மந்திரியும் எப்பவுமே நைட்ல இந்த நகர்வலம் வருவாங்க இல்லைங்களா? நாட்டின்ல என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கு. மன்னருக்கு பல வசதிகள் இருந்தும், அவருக்கு வந்து நிம்மதியெல்லாம் இல்லாம இருக்கு. அந்த நகர்வலத்துக்கு அவர் அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது பார்க்குறாரு. யாரெல்லாம் நல்லா இருக்காங்க, வளர்ச்சியா இருக்காங்களா? யாருக்காவது ஏதா குறை இருக்கா? அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும் பொழுது, குடிசை பக்கமா வராரு. அந்த விவசாயி இருக்கிற. ஒரே ஆச்சரியம் தான் அந்த மன்னருக்கு. அந்த விவசாயி கால் மேல் கால் போட்டுட்டு சந்தோஷமா பாட்டு பாடிக்கின்னு மகிழ்ச்சியா இருக்காராம். ராஜாவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அவரோட அரசுல. அப்படி இருந்து எல்லா வசதியும் இருக்கு அவருக்கு. இருந்தாலும் இந்த மாரி ஒரு மகிழ்ச்சி நமக்கு இல்லையே! அப்படின்ற மாரி நெனைக்கிறாரு. இருந்தாலும் இந்த விவசாயி சந்தோஷமா இருக்காரேன்னு சொல்லிட்டு, அவருக்கு ஏதாவது ஒரு பொருள் உதவி இன்னும் கொஞ்சம் செஞ்சு, அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு, அந்த மந்திரி கிட்ட சொல்றாரு. உடனே மந்திரி கிட்ட சொல்லி ஒரு 100 பொற்காசுகள் உள்ள ஒரு பொற்கிழிய வந்து அதாவது அந்த மூட்டையா இருக்கும் இல்லைங்களா? அத வந்து அவர்கிட்ட எப்படியாவது சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே மறுநாளு அந்த மந்திரி அதுக்கு ஏற்பாடு செஞ்சு, அந்த பொற்கிழிய எடுத்துட்டு போயி, விவசாயி தூங்கிட்டு இருக்கும்போது, அவர் அருகில வச்சுட்டு வந்துர்றாங்க. விவசாயி மறுநாள் காலையில எழுந்து பார்க்குறாரு, கட்டிலின் அருகில அந்த 100 பொற்காசுகள் அதாவது பொற்கிழினாலே அந்த காலத்துல 100 பொற்காசுகள் அதுல இருக்கும். அப்படி ஒரு கணக்கு. அவரு பார்த்தவுனே ஒரே மகிழ்ச்சி ஆயிடுது விவசாயிக்கு. உடனே அத ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு எண்றாரு அந்த காயின் எல்லாம். எண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 99 பொற்காசு தான் அதுல இருக்கு. அவருக்கு அப்படியே லைட்டா ஒரு டென்ஷன் வர ஆரம்பிச்சுருச்சு. என்னடா இது 100 பொற்காசு இருக்கணுமே இந்த பொற்குழியில 99 தான் இருக்கேன்னு சுத்தி, சுத்தி, சுத்தி பார்க்குறாரு, தேடுறாரு. பார்த்தா ஒண்ணு வைக்கும் பொழுது அந்த ஒரு காயின் வந்து எங்க சிதறி இருக்கும்னு சொல்லிட்டு தேடுறாரு, கிடைக்கல. அதை தொடர்ந்து செய்யறாரு. அவருக்கு ஆசை என்ன ஆயிடுது, அதிகமாயிடுது. அது ஒண்ணு எங்க போச்சு? கிளீனா இருக்கு இடம். இந்த ஒரு பொற்குழி தான் இருக்கு. எங்க போச்சுன்னு. அத நெனச்சு, நெனச்சு தேட ஆரம்பிச்ச உடனே அவருக்கு ஒரு மன உளைச்சல் லைட்டா வர ஆரம்பிச்சுருது. அப்படியே அந்த மன உளைச்சல் அதிகமாயி கவலையாயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. மடியில அந்த பொற்கிழிய வச்சுட்டு. அப்ப அவங்க மனைவி, குழந்தை எல்லாம் வராங்க. "என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்னும் எழுந்து உள்ள வரலையேன்னு?" கேட்கும்போது, எரிஞ்சு விழறாராம். அந்த மனைவி, குழந்தைகள் மீது. அவர் அந்த கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஆசை தான். அவர் மடியில ஆக்சுவலா 99 காசு வச்சிருக்காரு. பொற்காசுகள் எல்லாமே தங்கத்தாலான காச வச்சிருக்காரு. அவ்வளோ வச்சிருக்கமேன்ற நிறைவு இல்லாம, பேராசையின் காரணமா அந்த ஒண்ணு எங்க போச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு டென்ஷன் ஆயி, அவரோட மன அமைதியை குலைத்துக் கொண்டு, தன்னுடைய மகிழ்ச்சியும், நிம்மதியும் அந்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே இழந்து விடுகிறார். அந்த பொற்கையில இருக்கிற ஒரு பொற்காச கொண்டு அவரு அத வித்து செலவு பண்ணியிருந்தாலே, அவருடைய அடிப்படை தேவைகள் அத்தனையுமே நிறைவேற்றிட்டு இருக்கலாம். ஏன்னா, அது தங்க காசு. ஆனா, அத விட்டுட்டு அந்த ஆசை ஒரு பேராசையாக மாறி, அளவுக்கு மீறி கிடைச்சதுனால என்ன ஆகுது, ஆசை பேராசையாக மாறி மன நஷ்டத்தைக்கு ஆளாகின்றார் அவரு. இது ஒரு பெரிய பேராசை, பெரு நஷ்டம் தான் அவருக்கு வந்தது. ஏன்னா, மத்த விஷயங்கள்லாம் கூட நம்ம சம்பாரிச்சுக்கலாம். பொருள், பணம் எல்லாமே நம்மளால அந்த மனம் அமைதி, மன நிறைவுன்றது வந்து நமக்கு தானாக உள்ளிருந்து வரக்கூடியது. அதுதான் அடிப்படையே. அதையே அந்த பேராசையால அவர் இழந்து விடுகிறார் என்பது இந்த கதையில வரக்கூடிய ஒரு விளக்கம். திரு வள்ளுவ பெருந்தகை "அவா அறுத்தல்" அப்படின்ற ஒரு அதிகாரத்துல "ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும்" அப்படின்னு ஒரு குறள்ல, இயல்பாக எழும் ஆசை அடங்காத பேராசையாக மாறிவிடும். பேராசையை அகற்றி வாழும் நிலை நீங்காத இன்பத்தை இயல்பாகவே தரக்கூடியதாகும்னு சொல்லியிருக்காரு. அப்போ பேராசை மனித வாழ்வில் நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? சாமிஜி ஒரு கவியில சொல்றாங்க. 1607வது கவியில, அறிவு தன் தேவை, பழக்கம், சந்தர்ப்பம் அமைவதற்கு ஏற்ப 6 குணங்களாகி, அறிவு உடலால் உணர்ச்சி வயப்பட்டு ஆற்றும் அச்செயல்களின் விளைவே உலகிலுள்ள அறியாதோர், அறிவுடையோர் அடையும்
6 குணங்கள் தோற்றம் இயல்பறிந்து மாற்ற அறிவிற்கு அகநோக்கு பயிற்சி தேவை. உயர்ந்த பயிற்சி பெற்று அமைதி கொள்வீர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வந்ததுன்னா அந்த மாதிரி பேராசையாக வந்து நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்குள்ள வந்துச்சுன்னா உடனே மனித அறிவு தன் தேவையை உணர்வாலும் பழக்கத்தின் காரணமாகவும் சந்தர்ப்பத்தாலும் அதை அடைவதற்கு ஏற்பவும் 6 தீய குணங்களாக மாறுது. அந்த 6 தீய குணங்களால உடலால் உணர்ச்சி வயப்பட்டு ஆற்றும் செயல்களின் விளைவுகள் தான் துன்பத்துக்கு காரணம். இதை அறிவுடையவர்களும் அனுபவிக்கிறாங்க சில சமயத்துலன்னு மகரிஷி இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை மாற்றுவதற்கு அகநோக்கு பயிற்சி தான் அறிவிற்கு அவசியமானதுன்னு சொல்றார். அதாவது தற்சோதனை பயிற்சி. உயர்வான எண்ணங்களை சீரமைக்க தற்சோதனை பயிற்சி அவசியமாகிறது. இந்த தற்சோதனை பயிற்சிகளாக மனவளக்கலை மன்றங்கள்ல எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், அப்புறம் நான் யார் என்ற இந்த பயிற்சிகள் எல்லாம் அளிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இதுல இன்றைய தலைப்புக்கு ஒட்டியதுன்னு பாத்தீங்கன்னா ஆசை சீரமைத்தல் தான். தற்சோதனை என்ற அகநோக்கு பயிற்சிகளை செய்வதற்கு அந்த பயிற்சிகளை செய்வதற்கு முதல்ல நமக்கு ஒரு மன அமைதியும் ஒரு காம்னஸும் நமக்குள்ள இருக்க வேணும். அதுக்குதான் முதல்ல வந்து தவ பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க. மன அமைதி இல்ல அப்படின்னா நம்மளால நம்மளுடைய சிந்தனையே வேலை செய்யாதுன்னு அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க. நல்லா சிந்திச்சாதான் ஒரு விஷயத்துல நம்ம சரியான ஒரு முடிவையே எடுக்க முடியும். ஒரு சிக்கல் வந்தா கூட நம்ம நல்லா அதை சிந்திச்சாதான் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். நாமளே தெளிவில்லாத போது நம்மால எப்படி ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும்? அப்ப அந்த மனம் தடுமாறும், தடமாறும். அதற்கு தான் மனவளக்கலை பயிற்சிகள்ல சாமிஜி முதல்ல உடலை நல்லா வச்சுக்கோங்க. உடலை நல்லா எளிய முறையில் உடற்பயிற்சிகளை கொடுத்திருக்காங்க. அடுத்து மனதை வளமாகவும் தெளிவாகவும் வச்சுக்கிறதுக்கு தான் அகத்தவம் மெடிடேஷன்களை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தன் குறையை ஆய்ந்து அவற்றை சரி செய்து நற்குணங்களாக மாற்றிக்கொள்வதற்கு தான் அகத்தாய்வு என்ற தற்சோதனை பயிற்சி கொடுத்திருக்காங்க. அதுல 2வது பயிற்சியாக இந்த ஆசை சீரமைத்தல் என்ற பயிற்சியும் கொடுத்திருக்காரு. இவற்றையெல்லாம் நம்ம முறையாக தொடர்ந்து செய்யும் போதுதான் நம் குணநலனில் மேன்மை பெற்று ஒரு முழுமையான நிலையை பெற அருட்தந்தை அவர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மனவளக்கலை பயிற்சிகளை ஸ்கை யோகா என்ற முறையில கொடுத்திருக்காரு. மன அமைதி வேணும்னா முதல்ல மன அலை சுழல் வேகத்தை நம்ம படிப்படியா குறைச்சு அந்த இறைநிலையோடு நிறுத்தி பழகி கொண்டோம்னா தான் இந்த உலக வாழ்க்கை வாழும்போது நம் கடமைகளை ஆற்றும் போதும் அப்படியே ஆசை வந்தால் அந்த கடமை ஆற்றும் போதுதான் இந்த விஷயங்கள்லாம் வருது. ஆசை வரும்போது அந்த ஆசையை அளவு முறையோடு அனுபவித்து நிறைவு பெற்று பேராசையாக மாற விடாமல் நிறை மனமாக மாற்றும் அந்த தன்மை நம்மிடத்தில் மேலோங்குது. அப்போ எந்த செயல் செய்தால் துன்பம் வராது என்ற ஒரு தெளிவும் நமக்கு அப்ப கிடைக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் அதாவது எண்ணமா இருக்கட்டும், சொல்லா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும், அதை எண்ணுவதற்கு முன்னாடியே எண்ணத்திலேயே நம்ம என்ன தற்சோதனை செய்யணும்னா முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு. அதை செய்யறோம்னா இந்த 3 விஷயத்தையும் கணித்து பார்த்து செய்யுங்கன்னு சொல்றாங்க சாமிஜி. இதை கணித்து பார்த்து நீங்க செய்யும் போது அந்த விஷயத்துல இருந்து ஒரு துன்பமான இதுவே நமக்கு வராது, நஷ்டமே ஏற்படாது. மனித மனம் எந்த அனுபவத்தை அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அது இன்பம் நல்லா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு நினைக்குதோ, அதை தூக்கும் போது அதுல அளவு முறை மாறாமலும் இருந்தாதான் மாறாமலும் இருந்தாதான் துன்பம் ஏற்படாது. ஆசைக்கும் அதே போலதான். அது மீறி பேராசையாக மாறும்போதுதான் பெரும் நஷ்டம் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய துன்ப உணர்வு அளிக்கும். இததே சாமிஜி ஒரு கவியில இன்பமே அளவு முறை மீற மாற துன்பமாய் மாறிவிடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த அகத்தாய்வுள்ள 2வது பயிற்சியான ஆசை சீரமைத்தல்ல என்னெல்லாம் மனவளக்கலை மன்றங்கள்ல உங்களோட ஸ்கை யோகா சென்டர் அருகில இருக்கிற இடத்துல என்னெல்லாம் சொல்லி தராங்கன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நல்லா ஒரு மெடிடேஷன் செய்யணும். நல்ல அந்த தவ முறைகளை சொல்லிக் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆசை சீரமைத்தல்ல என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆசை வந்துருச்சுன்னா நமக்கு, இந்த ஆசை நமக்கு தேவைதானா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த ஆசையை நிறைவு செய்து கொள்ள வாய்ப்பும், வசதியும் நமக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி நிறைவு செய்தால் அந்த ஆசையை நம்ம நிறைவு செஞ்சிட்டோம்னா அதுக்கு பின் விளைவு அதுக்கு எது செஞ்சாலும் ஒரு விளைவு வரும் இல்லைங்க. எந்த செயல் செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு உண்டு. அந்த விளைவு நன்மையா இருக்குமா, தீமையா இருக்குமா? அது எனக்கும் இருக்கணும், நம்மை சார்ந்தவங்களுக்கும் அந்த மாதிரி தீமை தராதவாறு இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும்.
அப்படி இந்த ஆசையை நம்ம சீரமைச்சோம்னாலே அந்த ஆசை பேராசையாக மாறாது. நிறைவேற்ற வேண்டிய ஆசையாக இருக்குது. ஒரு நல்ல ஆசை, ஒரு நியாயமான ஆசை, அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு ஆசை வருதுன்னா, அது அப்படி வந்துச்சுன்னா, அதையும் பார்த்து கணிச்சு, எது என ஆராய்ந்து, பொறுமையாக பார்த்து, அதுக்கு ஒரு திட்டம் வகுத்து, அதை நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சிடணும். நல்ல ஆசையாக இருந்தால். இந்த பயிற்சி செய்யும் பொழுதே அது நல்லதா, கெட்டதான்ற ஒரு தெளிவுக்கு நம்ம வந்து விடுவோம். அப்படி நல்ல விஷயங்கள ஆசையே நம்ம திட்டமிட்டு செயல்படுத்தும்போது, அது எப்பவுமே நமக்கு வெற்றியை தான் கொடுக்கும். இந்த ஆசை பேராசையாக மாறக்கூடாது. அது பெருநஷ்டம்னு இன்னைக்கு தலைப்பா இருக்கிறதுனால, பேச பேராசையை நம்ம எப்படி வந்து பாசிட்டிவா மாத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேராசைய வந்து நிறை மனமாக மாற்றிக்கொள்ள வேண்டும்னு சாமிஜி சொல்றாங்க. நிறை மனமாக எப்படி மாற்றிக்கொள்வது அப்படின்னு பார்த்தா, ஆசை என்பது மனதிலிருந்து தான் எழுதுன்னு சொல்றாங்க. பேராசை படுவது தவறுன்னு சொல்றாங்க. அப்போ ஆசையும் மனதிலிருந்து தான் எழுகிறது. இந்த நிறை மனம் என்பதும் மனதிலிருந்து தான் எழ வேண்டும். இல்லைங்களா? நிறை மனம் பெறுவது எப்படின்னா, பழக்க வழியிலிருந்து விளக்க வழிக்கு நம்ம மாறிக்கொண்டே வர வேண்டும்னு சொல்றாங்க அருட்தந்தை அவர்கள். எதெல்லாம் நமக்கு பழக்கத்துல இருக்கோ, சிம்பிளா நம்ம டீ, காஃபியே சொல்லலாம். அது பழக்கத்துல இருக்கு. எதுவுமே அளவுக்கு மீறி போகும்பொழுது, அது வந்து நமக்கு துன்பத்தை கொடுக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா, அத அளவு முறையோடு நம்ம உபயோகிக்கணும். சில வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த ஸ்நாக்ஸ் டப்பாலாம் எப்பவுமே ஃபுல்லாவே இருக்கும். அத வந்து காலியே ஆக்க மாட்டாங்க. கொஞ்சம் குறையும் போதே பிள்ளைங்களும் கேட்பாங்க. அத பெரியவங்களும் அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிடுவாங்க. திரும்ப எடுத்துட்டு வந்து வாங்கி, 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 வாங்கின்னு கொட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நெறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட வேண்டியதா இருக்கு. அதனால நமக்கு உடல் நலமும் வந்து தொடர்ந்து செய்யும்போது அது பாதிப்பெல்லாம் இதெல்லாம் ஒரு அந்த ஆசைய வந்து கட்டுப்படுத்த முடியாம, அதுவே ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட, அதுல வரக்கூடிய துன்பம் பார்த்தீங்கன்னா, உடல் நலத்தை பாதிக்கும்போது அது பெரிய நஷ்டமாக தான் இருக்கு உடல் நலத்துக்கு. அதேபோல தீய பழக்கங்கள் கூட சில பேருக்கு இந்த குடிப்பழக்கம் இதெல்லாம் இருக்கும் கூட, அது அளவு முறை மீறும்போது, அது அவங்களுக்கு துன்பத்தை தான் அந்த ஆசை. அது ஆசைப்பட்டு அந்த தீய பழக்கமும் தெரிஞ்சும் செஞ்சுடுறாங்க. அதையும் அளவுக்கு மீறி சாப்பிடும்போது அவங்களுக்கு அவங்களுடைய மனித தன்மையும் இழக்கின்றாங்க. சமுதாயத்துல அவங்களுக்கு இருக்கிற ஒரு கெட்ட பேரையும் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. இது போன்ற பெரிய நஷ்டத்தை கொடுக்குது. இப்ப மொபைல் பார்த்தீங்கன்னா, மொபைல் யூசேஜ் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா, இப்ப நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தகவல் களஞ்சியம். தகவல் பெட்டகம் இந்த மொபைல், ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லாம். ஒரு என்சைக்ளோபீடியாவாக நமக்கு ஏகப்பட்ட விஷயங்களை, நல்ல விஷயங்களை தருது. அதே நம்ம பார்க்கும்பொழுது கூட முடிஞ்ச உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோமா, அப்படி தூரமா நம்ம வச்சுடணும். அதுலயும் வந்து ஒரு அளவு முறை இருக்கணும். இத நம்ம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறோம். இதையே ஸ்டூடண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. நெறைய வந்து அவங்க இந்த ரீல்ஸ் பார்க்கறது, நெறைய ரீல்ஸ் எடுக்கிறது, இதுல வந்து அதிகமா அவங்களோட ஆற்றல், ஜீவகாந்தத்தை வந்து அந்த ஆசைய வந்து அளவுக்கு மீறி யூஸ் பண்ணி அது பேராசையாகவே தான் மாறி அவங்க உடல் நலத்துக்கு, கண்ணுக்கு இதுக்கெல்லாம் வந்து கேடை விளைவிக்குது. இதுலெல்லாம் ஒரு சீரமைப்பு நமக்கு இருக்கணும். இப்ப நிறை மனம் பெறணும்னா, அதுக்கு விளக்கம் வேண்டும் என்றால், உறவில் தெளிவு வேண்டும்னு சாமிஜி சொல்றாங்க. ஒரு பொருளில் இன்பம் இருக்கு அப்படின்னு தோய்ந்த எண்ண நிலை வந்து பேராசை. அந்த பொருள்ல வந்து அவ்வளோ அது மொபைல் குழந்தைங்க யூஸ் பண்றதுக்கு நம்ம அத எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். அதுல தான் திரும்ப, 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 திரும்ப அவங்களுக்கு இந்த கேம்ஸ் எல்லாம் ஆடுறாங்க பாருங்க. அதெல்லாம் அதுல ரொம்ப அடிக்ஷனா போயிறதெல்லாம், அந்த இன்பத்திலேயே தோய்ந்த எண்ண நிலை அதிகமா போறது. அந்த பொருள்ல தோயும்போது, அந்த மயக்க நிலையில வந்து இருந்து நமக்கு ஒரு தெளிவு வேண்டும்னு சொல்றார். அதான் லிமிட்டேஷனோட போதும் அவ்வளதான். இதுக்கு மேல போனா என்னோட ஜீவகாந்தம் போகும், என் கண்ணு பாதிக்கும். அதுக்கு அடுத்து நம்ம படிக்கணும். இந்த மாரி விஷயங்கள்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு தெளிவு உள்ளிருந்து வரணும். இததான் "உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு" அப்படின்னு சொல்றாங்க. உறவு என்பது வந்து நபர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மீது மட்டும் கிடையாது. நாம் எந்த பொருளெல்லாம் யூஸ் பண்றோமோ, அந்த பொருளின் மீது கூட அதிக பற்று கொள்ளாமல் அளவோடு உபயோகிப்பது தான் அ இந்த "உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு" அப்படின்னு சொல்றது. பொருள் மேல் ஆசை அளவுக்கு மீறி போனா கூட அது பேராசையாக இருக்கும். அந்த பேராசையாக மாறாமல் துய்ப்பது தான் இந்த அளவு முறை. அதேபோல துறவு என்பது எல்லாவற்றையும் விட்டுட்டு போறதோ, சாமியாரா போறதோ கிடையாது. அந்த பொருள் மீதோ, நபர் மீதோ கூட விருப்பு வெறுப்பின்றி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஒரு மனநிலை தான் இந்த துறவு. ஆசை என்பது இன்பத்தில் தோய்ந்த நிலை. அதிலேயே நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். எண்ணத்தில் பிடிப்பு கொள்ளாம இருக்கணும். உறவில் பிடிப்பு கொள்ளாம இருக்கணும். பொருளின் மீது பற்று கொள்ளாமல் இருக்கணும்.
அதாவது ஒரு பற்றற்ற நிலை. இந்த பற்றற்ற நிலை தான் நிறைமனமாக மாறும்னு சாமிஜி சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துல. பற்றற்ற நிலை என்பது பற்றே இல்லாமல் இருப்பதா? இல்லை. தேவையான அளவு உறவு கொண்டு எது மேல? ஒரு உறவு நபர் மேலயோ, ஒரு பொருள் மேலயோ, நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு விஷயத்து மேலயும் நம்ம அது கூட கான்டாக்ட் வச்சுக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் அந்த உறவு கொண்டு, மற்ற நேரங்களில் அட்டாச்டா இருக்கணும். மொபைல் யூஸ் பண்றோமா, முடிஞ்ச உடனே ஸ்லோ பண்ணி வச்சுடணும். மொபைல் ஏதாவது கால் வரும்போது எடுக்கிறோம். மத்த சமயம் அடிக்கடி எடுத்து யூஸ் பண்றது. இந்த மாரி யூஸ் பண்ணாம இருக்கது. அந்த அளவோடு அதுகள உறவு கொண்டு இருப்பது தான் இந்த விஷயம். அதாவது எது வேணுமோ அது அதை தேவையான அளவை பற்றிக்கொண்டு, அதை துய்த்துவிட்டு, அதற்கு பிறகு நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருப்பது தான் இந்த உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவுன்னு சொல்றது. அப்படி எல்லா விஷயங்களையும் நாம் கடைபிடிக்கும்போது, நம்முடைய மனம் நிறைவடையும். அப்போது பேராசை நிறைமனமாக மாற்றிக் கொள்ள முடியும். அதற்கு தான் இந்த தற்சோதனை, அகத்தாய்வு பயிற்சிகள் துணை புரியுது. தற்சோதனை, அகத்தாய்வு பயிற்சிகள் செய்வதற்கு அகத்தவம் மிக முக்கியமானது. இப்போ மனிதன் இறைவனின் ஒரு அங்கம்னு சொல்றாங்க. மனதின் ஒருமுனை தெய்வம்னு சொல்றாங்க. மனிதன் தான் என்று உடலை எல்லை கட்டிய மனதை அறிவு நிலைக்கு கொண்டு வந்து விரித்து உயர்த்தி இந்த சிற்றறிவை பேரறிவோடு இணைத்து உறைந்து உறைந்து இறைவனாக மாறிவிடும்போது, நம்மகிட்ட இருக்க அந்த ஆன்ம களங்கங்கள் எல்லாம் நீங்கி, தன்முனைப்பு கரைந்து, இறைமுனைப்பாகிய தெய்வ நிலையை உணரப் பெறும்போது, அப்போதுதான் இந்த மன நிறைவு ஏற்படும். இத்தகைய விரிவு பெற்ற நிலையில்தான் மனதில் எந்த குறைபாடும் இன்றி நிறைவு ஏற்படுகிறது. பேராசையிலிருந்து மாறி நிறை மனமாகவே மாறிவிடுகிறது. இதுதான் சாமிஜி இன்னொரு கவியில கூட சொல்லுவாங்க. நிறைவால் நிறைன்னு ஒரு கவியில. ஒரு பாத்திரத்துல முழுமையாக நீர் ஊற்றி நிரப்பி வச்சீங்கன்னா, அதுல காற்றே இருக்காது. காற்று உட்புக முடியாது. ஏன்னா பாத்திரத்துல நீர் நிறைந்து இருக்கு. அதே போல தான் இந்த இயற்கையை, இறைநிலையை விளங்கிக் கொண்டு, இறை உணர்வில் நம்ம கடமைகள் எல்லாம் சரியாக செய்து, எப்பொழுதும் இருக்கிறவங்களோட மனசுல இந்த உலக, பொருள் கவர்ச்சி, மயக்கம், உணர்ச்சிகள் இதெல்லாம் அவங்க உட்புகவே முடியாது. அப்படின்னு அருட்தந்தை சொல்லியிருக்காங்க. அப்ப அகத்தவம் செய்து, உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவு தான் தெய்வமாக, எல்லாமாகவும் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கின்னு, அதுதான் மற்றவர்களாகவும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு, நம்முடைய விழிப்பு நிலை செயல்பட நமக்கு அகத்தவம் உதவுகிறது. அதாவது மெடிடேஷன் யூஸ் ஆகுது. வேண்டா பற்றையெல்லாம் நீக்கி நீக்குவதற்கு அகத்தாய்வு பயிற்சிகள் துணை புரியுது. அகத்தாய்வு பயிற்சிகள் செய்வதற்கு தவமும் உதவி செய்கிறது. இறைவன் தான் எல்லாமாகவும் இருக்குது, நானாவும் இருக்கிறேன் என்ற உணர்வு நமக்கு வாழ்வுல இன்பம், மகிழ்ச்சி, நிறைவை கொடுக்கும். அப்படி வாழும்போது இந்த ஆசை மட்டும் கிடையாது. எவ்விடத்திலும் நஷ்டம் நமக்கு ஏற்படவே ஏற்படாது என்று கூறி, என்னுடைய இன்றைய நாள் சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்! வாழ்க வளமுடன்! வாழ்க வளமுடன் அம்மா. அருமையானது ஒரு சிந்தனை உரை. ஆசையை அளவு முறை மாறாமல் முறைப்படுத்தி சீரமைத்தாலே பேராசையினால் வரக்கூடிய துன்பங்களையும் தப்பிச்சுக்கலான்னு ரொம்ப அழகாக அம்மா அவர்கள் விளக்கினார்கள். அருமையானது ஒரு கதை, திருக்குறள், மகரிஷியின் கவிதைகள் மூலமாக எளிதில் புரியும்படியாக நம் மனதை நிறைமனமாக மாற்றி வாழ்ந்தால் பேராசை வராது என்று மிகவும் அழகாக அம்மா அவர்கள் விளக்கினார்கள். அத்தகைய அருமையானது ஒரு சிந்தனை உரையை வழங்கிய அம்மா அவர்களை நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சத்யபிரியா பொய்யாமொழி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மகரிஷியின் பாடல்கள். காலை 5:30 தவம். தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மகரிஷியின் பாடல்கள். மாலை 6:25 மாலை காயகல்பம். மாலை 6:30 தவம். மாலை 7 சிந்தனை. மாலை 7:30 உலகநல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெரிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும்.
உலகநல வாழ்த்து. உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.